தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் தொடர் உளறல் பேச்சுகளும் நடவடிக்கைகளும் தாவேகாவுக்கு எதிராகவே அமைகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று முதல்வராகும் கனவில் விஜய் இருந்து வரும்போது 2% வாக்குகள் கூட தாவேகா வாங்காது என தாவேகாவின் வியூக அமைப்பாளராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக ஆடியோ வெளியானதில் இருந்து விஜயின் பெற்றோர் கடும் வேதனையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ். இவர் சென்டர்ல நிக்கிறார், சார் பக்கத்துல நிக்கிறார். எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே, அவரு ஒரு க்ளோஸ் நீட் டீம், அது ஓகே. வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல, நீங்க எதுக்கு பண்றீங்க? நீங்க பண்ணக்கூடாது இல்ல. ஒன்னு, ரெண்டாவது சரி பண்றீங்க. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. வெங்கட்ராமன் மற்றும் புசி ஆனந்த் இருவரின் வருகைக்கு பின்னர் விஜய் முழுவதுமாக மாறிப்போனதாக சொல்கிறது பனையூர் வட்டாரம். தன் தாய் தந்தையை பிரிந்தது மட்டுமல்லாமல் நாளைய தீர்ப்பு படம் முதல் தனக்கு 27 வருடங்கள் மக்கள் தொடர்பாளராக இருந்த PT செல்வகுமாரையும் வெளியேற்றினார் விஜய். அதுபோல தன்னிடம் பல காலமாக இருந்த ரவிராஜா, AC ராஜா உள்ளிட்ட மன்றத்தினர் பலரையும் வரிசையாக வெளியேற்றினார் விஜய். அனுபவசாலிகளை எல்லாம், தன் வளர்ச்சியில் பாடுபட்டவர்களை எல்லாம் வெளியே தள்ளிவிட்டு வெங்கட்ராமன், புசி ஆனந்த், அருண்ராஜ் IRS, ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ் போன்றோரை முழுவதுமாக நம்பியே விஜய் கட்சி தொடங்கினார் என்கிறது பனையூர் வட்டாரம். தங்களை தள்ளி வைத்தாலும் பரவாயில்லை, மகன் நன்றாக இருந்தால் போதும் என்றுதான் அவர்கள் நினைத்ததன் காரணமாக தன் மகன் அழைக்காவிட்டாலும் கூட மகனுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களாகவே வந்து மாநாட்டின் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டார்கள் என்கிறது பனையூர் வட்டாரம். கட்சிக்குள் ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த் ஒரு கோஷ்டியாக செயல்பட்டதாகவும் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் இன்னொரு கோஷ்டியாக செயல்படுவதாகவும் சொல்லும் பனையூர் வட்டாரம் இந்த கோஷ்டி மோதலில் வெளியிலிருந்து யாரும் தாவேகாவில் இணைவதை புசி ஆனந்த் விரும்பவில்லை. கட்சி தலைவரை மற்றவர்கள் சந்திப்பதற்கும் விடுவதில்லை. எந்த முடிவையும் விஜய் சுயமாக எடுக்க விடாமல் செய்கிறார்கள். இது தாவேகாவின் ஆலோசகர்களாக இணையும் முடிவில் இருந்த மூத்த அரசியல்வாதிகள், கட்சியின் நிர்வாகிகள் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மாவட்ட மாநில நிர்வாகிகள் நியமனத்தில் புசி ஆனந்துக்கு கள நிலவரம் தெரியவில்லை, இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறார் என்கிற விமர்சனமும் முணுமுணுப்பும் கட்சிக்குள் இருந்த நிலையில் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியே புசி ஆனந்துக்கு எதிராக திரும்பியதாக ஒரு ஆடியோ வெளியானது கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இத்தனை விமர்சனங்களுக்கு பிறகும் கூட விஜய் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் நல்ல சகவாசம் இல்லை என சொல்லும் பனையூர் வட்டாரம், இதற்கு மேலும், அதாவது கட்சியின் தலைமை ஆலோசகரே கட்சி தேராது, 2% வாக்குகள் கூட வாங்காது என்று பேசுகிறார் என்றால் அவர் இந்த மனநிலையில் எப்படி கட்சியை முன்னுக்கு கொண்டு செல்வார்? இப்படி ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு கட்சிக்கு எப்படி நல்ல வழி சொல்வார் என்று கொதித்தெழுந்துள்ளனர் விஜயின் பெற்றோர். தொடங்கிய வேகத்திலேயே கட்சி மூடுவிழா காணும் நிலை இருப்பதால் ஒதுங்கியிருந்த SA சந்திரசேகர் விஜயை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் விஜயை கடுமையாக கண்டித்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. விஜயிடம் சந்திரசேகர், நான் ஏற்கனவே எச்சரித்தேன், நீ கேட்கவில்லை, நீ என்னை ஒதுக்கினாய், இப்பொழுது நான் சொன்னது எல்லாம் உண்மையாகி வருகிறது, நீ நியமித்த ஆளே உன்னை போட்டு உடைத்து விட்டார், ரசிகர் மன்ற பொதுச் செயலாளரை எங்கே நிறுத்த வேண்டுமோ அங்கேயே நிறுத்தணும், குடும்பம் என்பது வேறு, கட்சி அரசியல் என்பது வேறு, இதை புரிந்து கொண்டு இப்போதாவது நீ உரிய முடிவெடுக்காவிட்டால் கட்சி அதல பாதாளத்துக்கு போய்விடும், இப்படியே போனால் கட்சி உருப்படாது என கடுமையாக எச்சரித்ததாக சொல்கிறது பனையூர் வட்டாரம். போனில் எச்சரித்ததோடு நின்றுவிடாமல் விரைவில் சந்திரசேகரும் சோபா சந்திரசேகரும் விஜயை சந்திக்க உள்ளதாகவும் அதன் பின்னர் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட சந்திரசேகர் பழைய மாதிரி களத்தில் இறங்கவும் வாய்ப்பிருக்கிறது என்கிறது பனையூர் வட்டாரம்.